பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க கிருபையாய் ஆண்டவர் தந்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வார்த்தையின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர். கர்த்தராகிய ஆண்டவரும் உனக்காக வழக்காட போகிற உன் தேவனானவர். நமக்காக வழக்காடுகிற ஒரு தேவன். இந்த கால வேளையில தேவன் நமக்காக வழக்காடுவாராம். பிரைஸ் தி லார்ட். சகல வல்லமையுள்ள தேவன், சகல அதிகாரமும் ஆளுகையும் உள்ள கர்த்தர் இந்த கால வேளையில ஒரு வார்த்தை நமக்காக சொல்லும்போது நமக்காக வழக்காடுவார். யார் நமக்கு எதிராய் நிற்பாங்க? சத்துருவின் தந்திரங்கள் குற்றம் சொல்லும் போது, வெளிப்படுத்தல் வாசிக்கும் போது நமக்கு ஆமீன் எப்பொழுதும் நம்முடைய சகோதரர்களுக்கு எதிராய் ஆமீன் குற்றம் சொல்லுகிற ஆவியான அந்த துஷ்ட ஆவிகள் குற்றம் செலுத்தும் போது, குறைகளை அள்ளி வீசும்போது பரலோக தேவனே நமக்காக வழக்காடுகிறாராம். அல்லேலூயா. எஸ், நமக்காக யாரும் இல்லையே என்று தேவ பிள்ளைகள் நினைத்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் அநீதிகள் தான் முந்தி நிற்கிறது நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் அதன் நடுவிலும் நீதி செய்கிற தேவன் நமக்காக வழக்காடுகிறார். ஆமென். மனுஷன் வழக்காடும் போது அவன் பேசலாம், கருத்துக்களை எடுத்து சொல்லலாம், ஆனால் புரிய வைப்பது ஆமென் தேவன் தான். அல்லேலூயா. இந்த காலவேளை தேவனே வழக்காடினால், தேவனே என் பிள்ளையை ஏன் நீ தண்டித்தாய், என் பிள்ளைக்கு எதிராக ஏன் நீ துன்புறுத்துகிறாய் என்று வழக்காடும் போது அல்லேலூயா யார் பதில் சொல்ல முடியும்? எஸ், நமக்காக வழக்காடுகிற ஒரு தெய்வம், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு கர்த்தர் உண்டு இந்த கால வேளையில. ஆமேன். எல்லாரும் உனக்கு எதிராய் பேசினாலும், எல்லாரும் உனக்கு எதிராய் எழும்பினாலும், நமக்காக எனக்காக பேசுகிற ஆமீன், எனக்காக வக்கலாத்து வாங்குகிற, பரிந்து பேசுகிற ஒரு கர்த்தர் உண்டு. ராஜாதி ராஜா. அவர் சொல்ல ஆகும் ஆல் த பவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் அவர் வழக்காடுகிறாராம். தெய்வ பிள்ளைகளுக்காய் தேவன் வழக்காடுகிறார். தெய்வ ஜனத்திற்காய் தேவன் பரிந்து பேசுகிறார். இந்த கால வேளையில ஆமீன் சத்ருவின் எல்லா சதித்திட்டங்களும், மறைவான கண்ணிகளும், தடைகளையும் மாற்றி போட கர்த்தர் நமக்காக பேசுகிற ஒரு தேவன். இந்த கால வேளையில ஆமீன் தைரியத்தோடு எஸ், நம்மை தாங்குகிறவர் மட்டுமல்ல, நம்மை விடுவிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை தப்புவிக்கிறவர் மட்டுமல்ல, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன். ஆமே. இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உயிர் தெழுந்த கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் சந்தோஷத்தோடு. யார் எதிராய் இல்லாததை பொல்லாததாய் சொன்னாலும், அதனால தான் வேதம் சொல்லுது, இல்லாததை பொல்லாதாய் சொல்லும்போது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். என்ன, உனக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு. நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காய் நன்றி. எங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிற, எங்களுடைய காரியங்களை முன்னிட்டு ஆண்டவரே சத்துருக்களோடு வழக்காடுகிற ஒரு தேவன் எங்களுக்கு உண்டு என்று அறிந்ததில் மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையிலுமே துதிக்கிறோப்பா. ஆமே. எங்களுக்கு யாரும் இல்லையே, கேட்க யாரும் இல்லையே என்று பல நேரங்களில் தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரே சோர்ந்து போகிறது உண்டப்பா. ஆனாலும் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா உள்ளங்களிலும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு எனக்காக வழக்காடுகிற, எனக்காக பேசுகிற, எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு கர்த்தர் உண்டு என்று இந்த நாட்களில் விசுவாசித்து அது பலனடைய கர்த்தர் இந்த நாட்கள் கிருபை கொடுப்பீராக. தெய்வ பலத்தால் இடை கட்டுவீராக. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர். God bless you. Praise the Lord.